மைவி3 குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இன்னைக்கு ஜூன் 30. இன்னைக்கு நான் சேலம் ஒரு வேலையாக வந்திருந்தப்போ மீட்டிங் நடக்குதுன்னு கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு போனேன். பார்த்தீங்க அப்படின்னா வெளியவே ஒரு 50க்கும் மேற்பட்ட பைக் நிற்கிது. சரின்னு சொல்லிட்டு மீட்டிங் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா 100க்கும் மேற்பட்ட மக்கள் உள்ளே இருந்தாங்க. மக்களுடைய முதல் கேள்வியே பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஜூன் 30 ஆயிடுச்சு, ஏன் இன்னும் பேமெண்ட் போடலை, எதனால் எம்டி சொல்லாமல் இருக்காரு, ஏன் எம்டின்னு வீடியோ போடாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. அதில் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை நாளாக பொறுமையாக இருந்தவங்க ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டாங்க. நாங்கள் எவ்வளோ நாள் பொறுமையாக இருந்துட்டோம், எங்களுக்கு கமிட்மெண்ட் அதிகமாக இருக்குது, கடன் தொல்லை அதிகமாக இருக்குது, 4 மாதம் நாங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்துட்டோம், எம்டி சொன்ன மாதிரி ஏன் இன்றைக்கி பேமெண்ட் போடலை, என்னாச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சேலத்தில் உள்ள டைரக்டர் ஒருத்தர் எம்டி கிட்ட பேசிட்டு, அதாவது நாங்கள் போகும்போது காலையிலே பேசிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் உள்ள ஒரு சின்ன அப்டேட் கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, சனிக்கிழமை நேற்று பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு. யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு மெம்பருக்கு ஜூலை 1லேருந்து பணம் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே மக்கள் நிறைய பேர் டைமண்ட் மெம்பருக்கும் க்ரௌன் மெம்பருக்கும் எப்போன்னு சொல்லிட்டு கேட்டப்போ, அது மட்டும் வருகிற புதன் வியாழனில் எம்டி அவர்களே தெளிவாக விளக்கம் அளித்து பணம் எப்போ வரும், எந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு காணொலி போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதனால் மக்களுக்கு நிறைய பேருக்கு கோவப்பட்டாங்க. எதனால் அப்படின்னா, ஜூன் 30 டைம் சொல்லிட்டு இப்போ ஜூலை வரைக்கும் கொண்டு போகிறீங்களே, கரெக்டான தேதி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோவப்பட்டு கேள்வி கேட்டாங்க. எல்லாத்துக்குமே பதில் சொல்கிற மாதிரி எம்டி அவர்கள் விளக்கம் அளித்து வீடியோ போடுவார். மக்களுடைய பணம் மக்களுக்காக சேரும், மைவி3 மக்களுக்கான நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில பேர் கூகுள் மீட்டிங்கில் எங்களுக்கான பதில் கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறாங்க, நாங்கள் ஏதாவது கேள்வி கேட்டோம் அப்படின்னா தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி எங்களை திட்டுறாங்க, இதனால் ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இன்னும் பல அப்டேட் கம்பெனி சைட்லேருந்து வர வேண்டியது முக்கிய அப்டேட். அதாவது நாளையிலேருந்து ஜூலை 1லேருந்து 4ஆம் ஆண்டு தொடக்க விழா, அதை பற்றி எந்த ஒரு நியூஸும் வரல. ஏன்னா பேஅவுட் வராதனால மக்கள் வேறு எதையுமே நினைக்க மாட்டுறாங்க. நாளையிலேருந்து 4ஆம் ஆண்டு துவக்க விழா, அடுத்தடுத்து கம்பெனியில் பலவிதமான புதிய அப்டேட்கள் வரப்போகுது. அது எதை பற்றியுமே இன்றைக்கான மீட்டிங்கில் எதுவுமே பேச முடியலை. பேஅவுட் எப்போ வரும்னு மட்டும்தான் மக்களுடைய கேள்வியாக இருந்துச்சு. அதுக்கு பதிலாக வருகிற புதன் வியாழனில் எம்டி அவர்கள் பதிலளிப்பார் அப்படின்னு மட்டும்தான் இன்றைக்கான மீட்டிங் போயிட்டு இருந்துச்சு. ஸோ மக்களே, இன்னும் 2 நாளில் எம்டி அவர்கள் எல்லாத்துக்குமான பதிலாக ஒரு காணொளி போடுவார். இத்தனை நாள் பொறுத்திருந்தோம், இன்னும் ஒரு 2-3 நாள் பொறுத்திருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கேள்விக்கும் ஒரு நிரந்தர பதில் கிடைச்ச மாதிரி இருக்கும். நமது எம்டி அவர்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரியும், அவர் இந்த நிறுவனத்துக்கு தொடரப்பட்ட வழக்கை எதிர்த்து போராடிட்டு வரதுனாலையும் கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் ரெஸ்ட் இல்லாமல் அலையிறாரு அப்படிங்கிற மாதிரி சில தகவல் வந்துச்சு. சில தகவல் சொன்னாங்க. எம்டி அவர்கள் நலமாக இருக்க அந்த இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எம்டி அவர்கள் சொல்வது போல் 2026 நமது நிறுவனம் நம்பர் 1 நிறுவனமாக வரும். அதுக்கான முயற்சியில் நம்ம அனைவரும் ஈடுபட வேண்டும். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். நன்றி, வணக்கம்.